மயிலோசை நேயர்களுக்கு வணக்கம். மயிலோசையில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களை பற்றி பார்த்துருப்போம். அந்த வரிசையில் நவகைலாயம் கோவில்களை வரிசையை நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். நவக்கிரக வரிசையில் 9 கோயில்கள் அந்த காலத்திலே கட்டப்பட்டு அதுக்கு நவகைலாயம்னு பேர் வச்சிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா பாபநாசம், சேரன் மகாதேவி, கோடகநல்லூர், செங்கானி, மொரப்பநாடு, ஸ்ரீவைகுண்டம், தென் திருப்பேரு, ராஜாதிபதி, சேந்தப்பூமங்கலம் அப்படிங்கிறது தான் அந்த 9 கோவில்கள் இருக்கிற இடம். இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டன் அமைக்கிங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும். வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம். நவகைலாயத்தில் முதல் ஸ்தலம் பாபநாசம். அது சூரியஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூரியஸ்தலமான பாபநாசத்தில் இருக்கிற பாபநாசநாதர் கோவிலை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். திருநெல்வேலியில் இருந்து பாபநாசம் கரெக்டாக 54 கிலோமீட்டருங்க. பாபநாசம் கோவிலுக்கு ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போகலாம். அதே மாதிரி பாபநாசத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் இருக்கிற சேர்வலாறு டேமுக்கு போகலாம். பாபநாசத்தில் இருந்து 15 கிலோமீட்டரில் தான் காரையாறு இருக்குது. ஸோ நீங்கள் காரையாறு டேமையும் போய் பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி தாங்க பாபநாசம் கோவிலேருந்து 12 கிலோமீட்டரில் இருக்குது அருள்மிகு சொரிமுத்தையனார் கோவில். இந்த கோவிலுக்கும் நீங்கள் போகலாம். இந்த கோவில் ஒரு சிறப்பான கோவில்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொரிமுத்தையனார் கோவிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் போவாங்களாம். சரி வாங்க இப்போ நம்ம சூரியஸ்தலமான பாபநாசநாதர் கோவிலை பற்றி பார்ப்போம். இந்த கோவிலில் சிவன் பாபநாசநாதரும் இறைவி உலகம்மையும் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்ருக்காங்க. இந்த கோவிலுக்கு உண்டான பேருக்கு ஏற்ற மாதிரி தாங்க நாம் செஞ்ச பாவம் எல்லாத்தையுமே பாபநாசம் போக்கிரும். அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலை மலையில் நடந்த கல்யாணத்தை அகத்தியரால் பார்க்கவே முடியல. அகத்தியர் கடவுள்கிட்ட இந்த திருமண கோலத்தில் நான் பார்க்க விரும்புகிறேன்னு சொன்ன உடனே அவரோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக அகத்தியருக்கும் லோகமுத்திரைக்கும் சிவபெருமானும் தேவியும் ரிஷப வாகனத்தில் பொதிகை மலைச்சாரலில் இருந்து பாபநாசத்திலேயே திருமண கோலத்தில் காட்சி தந்ததாக புராணங்கள் சொல்லுது. பாபநாசம் கோவிலில் இருக்கிற வசந்த மண்டபத்தில் மேல் அடுக்கில் பார்த்தீங்கன்னா ஒற்றை மீன், இரட்டை மீன் சிற்பங்கள்லாம் அழகாக இருக்கும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. அப்படியே இந்த கோவிலோட கோபுரத்தை பாருங்கள், 7 அடுக்குகள் இருக்கும். இந்த கோபுரத்தில் இப்போ கொஞ்சம் வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால உங்களால் துல்லியமாக பார்க்க முடியாது. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிக்சரை காட்டுற நீங்களே பாருங்கள், அழகாக 7 அடுக்கு இருக்கும். பாபநாசம் கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விநாயகர், சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, துர்கை, நவகோள்கள் அப்படின்னு எல்லா சிலைகளும் இருக்குது. அதே மாதிரி 63 நாயன்மார்களோட சிலைகள் அழகாக வரிசையாக இருக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். 63 நாயன்மார்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல வரிசையாக பார்த்துட்டு அவங்களோட பேர் எல்லாத்தையும் வாசிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும், நம்ம படித்தது கேள்விப்பட்டது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இருக்க குழந்தைங்கள நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த 63 நாயன்மார்களோட பேருங்களை நின்று நிதானமாக வாசிக்க வச்சு அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு வரலாம். அது ஒரு தனிய அனுபவம்னே சொல்லலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே நவகைலாயங்களில் இதுதான் முதல் தலம் பாபநாசம். அது முதல் கிரகமான சூரியனுக்கு உண்டானது. சூரிய தலம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா சூரிய கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலம் லிங்கத்திற்கு முக்கிலா லிங்கம்னும் பேர் இருக்குது. கருவறையில் ருத்ராட்ச வடிவத்திலும் பிரகாரத்தில் முக்கிலா மரத்துக்கு கீழே பாபநாசர் இருக்கிறாரு. ரிக், யஜூர், சாமம் அப்படிங்கிற 3 வேதங்களை கிளா மரமாக மாறி இறைவனுக்கு நிழல் தந்தும் அதர்வன வேதம் ஆகாயமாக மாறி இறைவனை வழிபட்டது. அதனால தான் சிவனுக்கு இந்த பேர் அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. பொதிகை மலையில் உருவாகி மலைகளுக்கு நடுவில் நட்சத்திரங்கள் உருகி அப்படியே வர மாதிரி இருக்கிற நம்ம தாமிரபரணி நதி இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே டெய்லி பார்த்தீங்கன்னா உச்சிகால பூஜை அந்த டைமிங்கில் தாமிரபரணி நதியில் இருக்கிற மீன்களுக்கு நைவேத்திய உணவுகளை படைச்சி பூஜைங்க செய்கிறாங்க. அந்த அளவில் தாமிரபரணிக்கும் பாபநாசநாதர் கோவிலுக்கும் ஒரு பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாபநாசநாதர் கோவிலில் இன்னொரு முக்கியமான சிறப்பு இருக்குது. அது என்னன்னா, அம்பாள் உலகம்மை சன்னதி முன்னாடி ஒரு உரல் இருக்குது. இந்த உரலில்
பெண்கள் விரலி மஞ்சளை அதில் போட்டு இடிக்கிறாங்க. இந்த மஞ்சளாலேயே அம்பாளுக்கு அபிஷேகங்கள் நடக்குது. அபிஷேகத்துக்கு அப்புறம் மஞ்சள் தீர்த்தத்தை கொஞ்சம் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டா திருமணம், புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும், பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. சித்திரை மாதத்தில் 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். அது இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருந்து நிறைய பேர் வருவாங்கன்னா பார்த்துக்குங்களேன். அந்த அளவில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, கிரக ரீதியாக ஜாதக ரீதியாவோ குழந்தைங்களுக்கு தோஷம் இருந்தால் இங்கே வந்து இறைவனுக்கு தத்து கொடுத்து வாங்கினா அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அப்படிப்பட்ட ஸ்தலம் தான் இந்த சூரிய ஸ்தலமான பாபநாசம் கோவில். இங்கே இருக்கிற சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு வஸ்திரம் சாத்தி நேர்த்தி கடம்லாம் செய்கிறாங்க. இப்படி செஞ்சால் நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லைங்க, மார்கழி மாதத்தில் இந்த தலத்தில் கங்கை வந்து நீராடுறதாக கருதப்படுது. அதனால தாங்க இந்த லிங்கத்தை யார் தரிசித்தாலும் அவங்களோட எல்லா பாவமும் போக்குறது மட்டும் இல்லைங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே நிறைவேறுது. இப்போ உள்ள சூழலில் தமிழகத்தில் வற்றாத ஜீவ நதி அப்படின்னு பேர் வாங்கியிருக்குன்னா அது நம்ம தாமிரபரணி நதி மட்டும்தாங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது பாபநாசம் கோவிலுக்கு வந்து தாமிரபரணி நதியில் நீராடி பாபநாசநாதரை வழிபட்டு பிரார்த்தனை செஞ்சால் நம்ம 7 ஜென்ம பாவங்களும் நீங்கும், நம்ம கர்ம வினைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு இங்கே வர பக்தர்கள் சொல்கிறாங்க. என்ன நேயர்களே, நவ கைலாயத்தில் முதல் ஸ்தலமான சூரிய ஸ்தலத்துக்கு உண்டான கோவில் பாபநாசம் கோவிலை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் தெரியாத விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம அதில் ஒரு சிலதை தான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கோம். பாபநாசம் கோவிலில் எத்தனை தீபங்கள் வந்து ஏற்றுனா என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அப்படி பார்த்தா பாபநாசம் கோவிலில் 5 தீபங்கள் ஏற்றுனா மன அமைதி கிடைக்கும், 7 தீபங்கள் ஏற்றுனா கல்வியில் மேன்மை அடையலாம், 9 தீபங்கள் ஏற்றுனா வியாபார அபிவிருத்தி அடையும், 11 தீபங்கள் ஏற்றினால் செல்வம் பெருகும், 18 தீபங்கள் ஏற்றினால் நவகிரக தோஷம் நிவர்த்தி அடையும், 21 தீபங்கள் ஏற்றினால் நோய் பிணி நிவர்த்தி ஆகும், 41 தீபங்கள் ஏற்றினால் வேலைவாய்ப்பு பதவி உயர்வு கிடைக்கும், 51 தீபங்கள் ஏற்றினால் திருமண தடை நீங்கும், 108 தீபங்கள் ஏற்றினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும், 508 தீபங்கள் ஏற்றினால் காரிய தடை நீங்கி வழக்குகள் வெற்றி பெறும், 1008 தீபங்கள் ஏற்றினால் வீடு மனை ராஜயோகம் கிடைக்கும். இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே ஒரு பேனராக அடித்து நம்ம பாபநாசம் கோவில் முன்னாடியே வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் அது ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் தீபங்களை ஏற்றிக்கிடலாம், உங்கள் வாழ்க்கையை சிறப்பாகவும் அமைச்சுக்கிடலாம். இனி அடுத்து நவகைலாயத்தில் இருக்கிற 2வது ஸ்தலத்தை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். நரை கொண்ட மலர்தூவி விரையளிப்ப நாள்தோறும் முறை கொண்டு நின்று அடியார் முட்டாமே பணி செய்ய சிறை கொண்ட வண்டரையும் செங்காட்டம் குடியதனுள் கரை கொண்ட கண்டத்தான் கணபதி சரத்தானே. திருச்சிற்றம்பலம். இந்த பாபநாச ஸ்தலம் மிக மிக புண்ணியமான ஸ்தலம். இந்த பாபநாச ஸ்தலம் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் என்று ஒருங்கு அமையப்பெற்ற ஸ்தலம், காசிக்கு இணையான ஸ்தலம். இந்த ஸ்தலத்திலே தாமிரபரணிங்கிற நதி வடக்கு நோக்கி பாய்கிறது. இதில் ஸ்நானம் செய்து பாபநாச ஸ்தலத்தை வந்து முறையாக வழிபாடு செய்தால் சுவாமி நம்மளுடைய பாவங்களெல்லாம் போக்கி அருள் செய்தார். அதனால் இந்த பாபநாசத்தில் உள்ள ஸ்தலத்துடைய சுவாமிக்கு பேர் வந்து பாபநாசம் என்று பெயர் மருவியது. பாபநாச சுவாமியுடைய மூல பெயர் வந்து ஸ்ரீ முக்கலாலிங்கம். பாபநாச ஸ்தல புராணத்தில் ஸ்ரீ முக்கலாலிங்கம் என்று தான் பெயர் உள்ளது. இப்படி நிறைய பேர் வந்து சுவாமிக்கு இருக்குது. அதில் மிக முக்கியமாக உன்னதமாக உள்ளது வந்து பார்வதி பரமேஸ்வரர் கல்யாணம் கைலையில் நடந்தது. அப்போது உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களும்
வடக்கு திசை நோக்கி சென்று திரு கைலாய காட்சியை காணுவதற்காக சென்று விட்டார்கள். அப்போது உலகம் வந்து சமன்படாமல் வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தது. அப்படி இருக்கும் பொழுது எல்லா உயிர்களும் தேவர்கள் எல்லாம் முக்கோடி தேவர்களெல்லாம் பயந்து நடுங்கினாங்க. இது எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போது சுவாமிகிட்ட போய் முறையிடுதாங்க. சுவாமியே அப்படின்னு சொல்லி முறையிடும்போது சுவாமி வந்து தம்மை ஒத்த ஒருத்தரை தென் திசை அனுப்பி அதை சரிப்படுத்துவோம்னு சொல்லி வாக்கு கொடுத்து அதன் அடிப்படையில் இறைவன் மிக பெரும் கருணை செய்து உலகத்தை சமன் செய்தார். அப்படி சமன் செய்தது ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் அவரை அனுப்புனாங்க. அப்படி அனுப்பி தென் பொதிகையோட அடிவாரம்தான் இந்த பாபநாச ஸ்தலம். இந்த பொதிகை மலையும் கைலை மலையும் சமமாக கருதப்படுகிறது. அகஸ்திய மாமுனிவர் வந்து இங்கே அனுப்பும்போது அவர் ஒரு வரம் வேண்டினார். உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களும் இந்த உங்களுடைய திருக்கல்யாண காட்சியை காண வரும்போது அடியேனை மட்டும் தென் திசை அனுப்புகிறப்போ எப்படி கல்யாண காட்சியை காண்றதுன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு சுவாமிகிட்ட ஒரு முறையீடு வைக்காங்க. அப்போ சுவாமி வந்து இங்கே நடக்கிற திருக்கல்யாண காட்சி வந்து தென்பொதியில் இருக்கக்கூடிய அகஸ்திய மாமுனிவருக்கு காட்சி தரன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் செய்தார். அந்த அடிப்படையில் அப்படி குற்றாலம் அங்கெல்லாம் அப்படியே வந்து அகஸ்திய பெருமான் வந்து தென்பொதிகைக்கு வர்றாங்க. இங்கே வச்சு சுவாமி வந்து அந்த திருக்கல்யாண காட்சியை அருள் செய்தார். அப்போ உலகம் வந்து சமமாக ஆக்கப்பட்டதுங்கிறது வரலாறு பாபநாச ஸ்தல புராணத்தில் இருக்குது. அப்படி உலகம் சமன் செய்யப்பட்டு அகஸ்திய மாமுனிவருக்கு திரு கல்யாண காட்சி கொடுத்த பொதிகை மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முதல் ஸ்தலம்தான் இந்த பாபநாச ஸ்தலம். இங்கே அகஸ்திய பெருமானுக்கு காட்சி கொடுக்கறதுக்கு சுவாமி அருள் செய்த காரணம் பற்றி இந்த பாபநாச ஸ்தலத்தில் 10 நாள் பிரம்ம உற்சவம் சித்திரை 1 வந்து அகஸ்திய பெருமானுக்கு காட்சி கொடுக்குற வைபவம் மிக 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 சிறப்பாக 10 நாள் திருவிழாவும் மிக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பாபநாச ஸ்தலத்தில் தாமிரபரணியில் நீராடி சுவாமியை வழிபாடு செய்தால் பாவத்தை போக்குவதனால நதி சிறப்பு இங்கே அமையப்பெற்றது. அடுத்து ஸ்தலம் வந்து மிக உன்னதமான ஸ்தலம் அப்படிங்கிறதுக்கு சுவாமி வந்து சுயம்புவாக தோன்றினார். அப்படி சுயம்புவாக தோன்றி தோன்றிய காலங்கள் வந்து குறிப்பிடப்படலை. யுகங்களுக்கு முன்னாடி பல யுகங்களுக்கு முன்னாடியே சுவாமி சுயம்புவாக தோன்றி அருள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் யாருக்காக அருள் செய்தார் அப்படின்னு கேட்டால் விராட் புருஷன்னு ஒருத்தர். அவர் மிகப்பெரிய தவ வலிமையில் உள்ளவர், மிக 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 மகா ஞானியும் கூட. அவங்க சுவாமிகிட்ட ஒரு வரம் கேட்குறாங்க. அந்த வரம் யாருமே கேட்டிராத வரம், விசித்திரமான வரம். நம்மளுக்கே இந்த ஸ்தல புராணத்தை படிக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப அது வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு ஆச்சரியமாக கூட இருக்கும். அவர் கேட்ட வரம் என்னென்னா, சுவாமிகிட்ட தவம் பண்ணி தன்னுடைய ரோமத்தில் இந்த அண்டங்கள் தொங்கணும்னு சொல்லி சுவாமிகிட்ட வரம் கேட்டாங்க. அதன்படியே சுவாமி நேரடியாக வந்து காட்சி கொடுத்து அருள் செய்தார். அவருக்கு ரோமத்தில் அந்த அண்டங்கள்லாம் தொங்குற அந்த ஒரு தன்மையை அவருக்கு கொடுத்தாரு. அப்போது அதில் அந்த கொஞ்ச காலம் அந்த தன்மையிலே இருந்துகிட்ருக்கிறப்போ அந்த அண்டத்தில் இருக்கிற உயிர்கள் அனைத்தும் சிவபூஜை செய்து 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 உயிர்கள் எல்லாம் எளிமையான முறையில் பிறவாத தன்மை சென்று அடைஞ்சதை அவர் நேராக பார்க்குறாரு. அந்த அண்டத்தில் இருக்கிற அந்த உயிர்கள் எல்லாம் சிவபூஜை செய்து முக்தி பேறு பெற்றதை பார்க்கும்போது அப்போது நம்ம அந்த வரம்லாம் வேண்டாம், நம்ம சுவாமி திருவடியில் போய் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த திருவடி பேரை வேணும்னு சொல்லி சுவாமிகிட்ட மறுபடியும் முறையிடுதார். அப்படி முறையிடும்போது சுவாமி வந்து நேராக திரும்ப வரும்போது அவர் இந்த விண்ணப்பத்தை சுவாமிகிட்ட வைக்கிறப்போ, இல்லை நம்ம வந்து அப்படி உடனடியாக செய்ய முடியாது, இதுக்குன்னா ஒரு காலம் இருக்குது, அந்த காலம் வரைக்கும் இந்த அண்டத்தை நீ சுமந்து தான் ஆகணும்னு சொல்லி சுவாமி வாக்கு கொடுக்குறாங்க. அப்போ இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த காலத்தை சொல்லுன்னு சொல்கிறப்போ அந்த காலங்கள் மிக 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 ரொம்ப பெரிய கணக்கில் போய்கிட்டு இருக்கு. அது போகும்போது ருத்ரருக்கு இவ்வளோ காலம் முடிஞ்சால் இப்படி, அப்புறம் வந்து பிரம்மாவுக்கு இவ்வளோ காலம் முடியணும், அப்புறம் விஷ்ணுவுக்கு இவ்வளோ காலம் முடியணும் அப்படிங்கிறலாம் கணக்கு நிறைய வந்துட்டு.
அப்போ அவர் ரொம்ப வருத்தப்பட்டு, சாமி இவ்வளோ காலங்களும் என்னால் சுமந்து இருக்க முடியாது, எனக்கு உடனடியாக இதிலேருந்து விடுதலை வேணும்னு சொல்லி கேட்குறப்போ சுவாமி சொல்கிறாங்க, நீங்கள் இப்படியே தான் அந்த காலங்கள் கழிக்கிற வரைக்கும் இருக்கணும்னு சொல்கிறப்போ, அப்போ இன்னொரு வரம் வேணும்னு சொல்லி சுவாமிகிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்போ சுவாமி அதை கண்டிப்பாக தரேன், என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்காங்க. அப்போ இந்த விராட் புருஷர் சுவாமி நீங்கள் என்னோட இருக்கணும்னு சொல்லி சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்காங்க. அவருக்காக சுவாமி சுயம்புவாக தோன்றதுனால இந்த ஸ்தலம் மிக 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 சிறப்பான ஸ்தலம். அடுத்தல இங்கே வழிபாடு செய்ததுனால இந்த கோயில் மக்களுக்கு பாவநாசங்கிற பேர் மருவி வந்ததுனால இங்கே பாவநாசம் பாவத்தை போக்கக்கூடிய ஸ்தலம். அதனால் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தங்கிற ஒருங்க அமைய பெற்ற இந்த ஸ்தலம் உன்னதமானது. திருநெல்வேலி அங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் பக்கத்தில் பொதிகைடி அடிவாரத்தில் பொதிகை மலையின் மலைச்சாரலில் முதல் ஸ்தலமே இதுதான். இந்த பாவநாசம் 9 நவக்கைலாயங்கிற இந்த நதியில் ஓரமாக திருச்செந்தூர் வரைக்கும் இந்த நதி பாயுது. அதில் 9 நவ கைலாயம்னு மிக சிறப்பாக அமையப்பட்டிருக்கு. அதில் சூரியன் வழிபாடு செய்த ஸ்தலமாக இதை கருதப்படுகிறது. இங்கே ஸ்தல விருட்சம் கலாமரம்னு இருக்குது. ஸ்தல விருட்சத்துக்கு எல்லா ஆலயத்துலேயுமே மிக சிறப்பு உண்டு. அந்த சிறப்பின்படி இந்த ஸ்தல விருட்சத்தில் கலாமரங்கிற கலா 3 இதழ்களாக வில்வ தலை போல் இருக்கும். அதை பார்த்தா வில்வம் சில பேர் நினைக்க வாய்ப்பு உண்டு. அப்படி அந்த மாதிரி அந்த மரம் அமையப்பட்டது. அது சுவாமி இங்கே தோன்றும் போதே அங்கே இருக்கிறதா நமக்கு ஒரு சரித்திரங்கள் சொல்லுது. அதில் 4 வேதங்கள் உண்டு. நம்மளுடைய சமயத்தில் 4 வேதங்கள், ரிக்கு யஜுர் சாம அதர்வனம்ங்கிற 4 வேதங்கள் உண்டு. அதில் 3 வேதங்கள் அந்த கிளையுடைய 3 கிளை இருக்குது பாருங்கள், அந்த இதழ் அதன் வழியாக இருந்து சுவாமிக்கு கொடை பிடிக்கிறதா ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. ஒரு வேதம் சுவாமியை பூஜை பண்ணுறாங்க. அப்படி ஒரு அமையப்பெற்ற இந்த ஸ்தல விருட்சம் மிக பிரம்மாண்டமாக அங்கேருந்து வர்ற பக்தர்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் சுவாமியை தியானம் பண்ணி அவர்கிட்ட வேண்டுதல் பண்ணி அவங்களுடைய குறைகள் எல்லாம் நீக்கி சென்றதா நமக்கு வழிவெளி அடிமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. மிக சிறப்பான இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் இன்னும் மிகப்பெரிய சிறப்புகள் நிறைய இருக்குது. நம்ம அந்த ஸ்தல புராணத்தில் சென்று அதை பார்த்தோன்னு சொன்னால் இன்னும் அற்புதங்கள் நிறைய இருக்குது சுவாமி அருள்னால். இது பாவநாசத்துக்கு தரிசனம் செய்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி நாம் மீண்டும் இறைவன் அருளை பெற்று பிறவாத தன்மை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். நமஸ்காரம். பாவநாசர் திருக்கோயில் சிவாலயங்களில் ஒரு முக்கியமான ஸ்தலம், புண்ணிய ஸ்தலம், பரிகார ஸ்தலம். இது சூரிய ஸ்தலமும் கூட. இதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கும்பிடுற கட்டாயம் கிடையாது, எல்லா ராசிக்காரங்களும் கும்பிடலாம். இதில் முக்கியமாக கடகராசிக்காரங்க, அயலத்திற்காரங்க கண்டிப்பாக அகஸ்திய மாமுனிவர் இருக்கிறாரு. நம்ம திருஸ்தலத்துக்கு முன்னாலேயே ஆற்றுக்கு அந்த பக்கம் அகஸ்திய மாமுனிவர் கோவில் இருக்குது. அங்கே எல்லோரும் போய் கடகராசிக்காரங்க, அயலத்திற்காரங்க எல்லாருமே போய் அங்கே போய் வாங்கலாம். அகஸ்திய மாமுனிவருக்கு என்ன ஒரு முக்கியமான இதுன்னா, சிவன் அகஸ்திய மாமுனிவருக்கு அருள் பாலித்த ஸ்தலம். சூரிய ஸ்தலங்கிறது ஒன்றும் முக்கியமாக, அகஸ்திய மாமுனிவருக்கு அருள் பாலித்த ஸ்தலங்கிறது முக்கியமானது. அவர் கடகராசிக்காரு, அயலத்திற்காரு. சிவாலயங்களில் முக்கியமானது ஒன்று பாபநாசம். அதே முக்கியமான ஸ்தலத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. கடகராசிக்காரங்க அயலத்திற்காரங்களுக்கு அகஸ்திய மாமுனியோட அருள் கிடைக்கணும்னா கண்டிப்பாக இது வணங்கணும். அகஸ்திய மாமுனிவர் வணங்குறது எவ்வளோக்கு வணங்குறாங்களோ அவ்வளோக்கு கடகராசிக்காரங்களுக்கு அயலத்திற்காரங்க ரொம்ப முக்கியமானது. அவ்வளோக்கு ரொம்ப நன்மைகள் கிடைக்கும். முக்கியமாக கடகராசிக்காரங்க மட்டும்தான் கும்பிடுறது கிடையாது. கடகராசியில் அயலத்திரம், பூசம், புனர்பூஷம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி தான் கடகராசியை வணங்குறது ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் அகஸ்திய மாமுனிவர் கும்பிட்றது ரொம்ப முக்கியமானது கடகராசிக்காரங்களுக்கு. இது ரொம்ப முக்கியமான ஸ்தலம். நமஸ்காரம். திருமை பொருளும் செல்வமும் எனக்கு, திருமை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன். முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய், முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய், வாயினால் உன்னை பரவிடும் அடியேன்
படுதுயர் காளையாய் பரவிடும் அடியேன் படுதுயர் காளையாய் பாசுபதா பரஞ்சுடரே பரவிடும் அடியேன் படுதுயர் காளையாய் பாசுபதா பரஞ்சுடரே. சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்து அருளப்பெற்ற பேரிதனால் எற்றைக்கும் திருவருள் உடையேன் நன்றியின் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனும் என்பாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு பாபநாச சுவாமி திருக்கோயில் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. அம்பாசமுத்திரம் தாலுகாவில் இத்திருக்கோயில் நவ கைலாசத்தில் முதல் கைலாசம் சூரிய சேத்திரம், பாஸ்கர சேத்திரம் என்று சொல்வார்கள். இத்திருக்கோயிலில் சுவாமியம்பாள் திருமணத்தின் போது வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி ஒசந்தது. உலகம் சமமாகிறதுக்காக அகஸ்தியரையும் அவருடைய மனைவி லோபாமுத்திரையும் திருமண கோலத்துக்கு காணும்படி இங்கே தென்கோடிக்கு அனுப்புகிறார். அப்போது சுவாமிகிட்ட கேட்குறார், தென்கோடியில் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னோடனே சுவாமி அவர்களுக்கு ரிஷப வாகனத்தில் திருமண கோலத்தோட காட்சி கொடுத்த இடம் நவ கைலாயத்தில் முதல் கைலாயம். இது சூரிய சேத்திரம். மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் 3 விசேஷமானது. வற்றாத ஜீவநிதி தாமிரபரணி. சுவாமி சுயம்பு மூர்த்தி. அம்பாள் பேர் லோகநாயகி. இத்திருக்கோயிலில் 12 மாதம் திருவிழா நடைபெறும். முக்கியமான திருவிழா சித்திரை விசு, மார்கழி திருவாதிரை திருநாள். இந்த ரெண்டுக்கும் பிரம்மோற்சவம், கொடியேறி திருவிழா நடைபெறும். இங்கு நவ கைலாயத்தில் முதல் இது சூரிய சேத்திரம். சுவாமி சுயம்பு மூர்த்தி. அம்பாள் பேர் லோகநாயகி. சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதரமகுடம் பஞ்சபக்திரம் திருநேத்திரம் சூலம் வஜ்ஜண்டகிட்கம் பரசுமபஜிதம் சவ்யபாகேவகந்தம் நாகம் பாசண்டகண்டாம் பிரளயகுதவகம் சாங்குஷம் வாமபாகே நானாலங்காரயுக்தம் ஸ்படிமநிர்வும் பார்வதீஷம் நமாமி. எல்லாம் வல்ல உலகாம்பிகை உடனுரை பாபநாச சுவாமி திருக்கோயிலானது நமது ஜென்மாந்தரமான பாபங்களை போக்க வல்ல ஸ்தலம். இதற்கு உதாரணமாக தேவர்களுடைய தலைவன் இந்திரன் ஒரு காலத்திலே தனது குருவாகிய பிரகஸ்பதியை அவமரியாதை நிந்தித்த பொழுது பிரகஸ்பதியானவர் தேவேந்திரனுடைய சபையை விட்டு வெளியேறி ஒரு தாமரை தண்டில் தனது உருவத்தை மறைத்து கொண்டு இருக்கலானார். அது சமயம் தேவேந்திரன் தனக்கு குரு என்பவர் இல்லாமல் இருக்க வேண்டாம் என்பதற்காக அசுரகுரு சுக்கராச்சாரியாரை அணுகி எங்களுக்கு குருவாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்து தர வேண்டும் என்று பிரார்த்தித்த பொழுது அசுரகுரு சுக்கராச்சாரியார், நான் அசுரகுருவாக இருப்பதனால் உனக்கு குருவாக இருக்க இயலாது என்றும் அதற்கு பதிலாக தனது மகனாகிய தொஷ்டா அப்படிங்கிறவரை தேவருடைய குருவாக நியமித்து அவருடைய காரியங்களை செய்து வரும்படி ஆக்ஞையிட்டார். அதன்படி தந்தையினுடைய கட்டளைப்படியே தொஷ்டா என்னும் மகரிஷியானவர் தேவர்களுக்கு குருவாக இருந்து தேவர்களுக்கு எல்லா விதமான காரியங்களும் செய்து வரும் பொழுது தனது தந்தையாருடைய கட்டளைக்கு இணங்க ஒரு யாகத்தை செய்ய வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. அந்த யாகத்தின் பலன் என்னவென்றால் கேட்டால் அசுரர்களுக்கு பலம் கிடைக்கும், தேவர்களுக்கு பலகீனமானது கிடைக்கும். அப்பேற்பட்ட யாகம் ஒன்றை தனது தந்தையின் கட்டளையினுடைய அடிப்படையிலே அவர் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஆயிற்று. அப்படி அவர் அந்த யாகத்தை செய்யும் பொழுது அதை கேள்விப்பட்ட இந்திரன் தனக்கு குருவாக இருந்து கொண்டு தனக்கு விரோதமான காரியத்தை செய்கிறாரே என்று தொஷ்டாமேல் வருத்தம் கொண்டு கோபம் கொண்டு தனது வஜ்ராயுதத்தினால் அவரை வதம் செய்துவிட்டார். குருவை கொண்டதால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷமானது பீடித்து விட்டது. அந்த தோஷத்தை போக்குவதற்காக நான்முக கடவுளாகிய பிரம்மாவை நோக்கி தவம் இயற்றி குருவை கொண்டதால் எனக்கு பிரம்மஹத்தி தோஷமானது ஏற்பட்டது, அந்த தோஷத்தை போக்குவதற்கு தாங்கள் வழி கூற வேண்டும் என்று பிரம்மாவை பிரார்த்திக்கும் பொழுது அவர் உனது குலகுருவாகிய பிரகஸ்பதியே நாடு, அவர் உனக்கு சரியான வழியை காட்டுவார் என்று
கட்டளையிட அதன்படி பிரகஸ்பதியை தானித்து பிரகஸ்பதியானவர் தாமரை தன்னிலிருந்து வெளிப்பட்டு இந்திரனுக்கு காட்சி கொடுத்து பொதிகை மலை சாரலில் உள்ள பாபநாசங்கிற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய ரிக் யஜுர் சாம வேதங்கள் பூஜை பண்ணக்கூடிய முக்கலாலிங்க பெருமானை வழிபட்டு வந்தையானால் உனது சாபமானது விலகும் என்று கூற தேவேந்திரன் தனது பாபத்தை போக்குவதற்காக இத்தலத்தில் வந்து தாமிரபரணியில் நீராடி முக்கலாலிங்க பெருமானாகிய பாபநாச பெருமானை பிரார்த்தித்த உடனே அவரது பிரம்மஹத்தி தோஷமானது விளையிற்று. பாபத்திலே தலையான பாபம் பிரம்மஹத்தி தோஷம். அத்தகைய பாபத்துக்கே போக்க வல்லதனால இறைவனுக்கு பேர் பாபவிநாச சுவாமி என்று பெயராயிற்று. தலத்தினுடைய பெயர் பாபநாசம் என்று வழங்கப்படலாயிற்று. இந்திரகனுக்கு அருள் கொடுத்ததனால் இது இந்திரகீல க்ஷேத்திரம் என்றும் ஒரு பெயர் உண்டு. முன்பே சாமி கூறியது போல் சூரியனை வழிபட்ட ஸ்தலமாக இருக்கிறனால் பாஸ்கர க்ஷேத்திரம் சூரிய ஸ்தலமாக இருக்கிறது. அகத்தியருடைய சீடராகிய ரோமேஷ் முனிவர் என்பவர் 9 சிவாலய வழிபாடுகளை மேற்கொள்ள விரும்பி அகத்தியரிடம் உத்தரவு கேட்டு அகத்திய பெருமான் அவரிடம் 9 தாமரை மலர்களை கொடுத்து தாமிரபரணி நதியிலே விட்டு அந்த பூக்கள் ஒதுங்குகின்ற இடத்திலே சிவாலயம் கட்டி வழிபடுவாயாக என்று அருளாசி வழங்கினார். அந்த ஆணைப்படியே ரோமேஷ் முனிவர் என்பவர் தாமிரபரணி நதியில் 9 மலர்களை விட ஒவ்வொரு தாமரை மலரானதும் ஒவ்வொரு இடத்தில் ஒதுங்கியது. அதில் முதல் தாமரை ஒதுங்கிய இடம் பாபநாசம், 2வது பூ ஒதுங்கிய இடம் சரண் மகாதேவி, 3வது பூ ஒதுங்கிய இடம் கோடகநல்லூர், 4வது பூ ஒதுங்கிய இடம் குன்னத்தூர், 5வது பூ ஒதுங்கிய இடம் முரப்பநாடு, 6வது பூ ஒதுங்கிய இடம் ஸ்ரீவைகுண்டம், 7வது பூ ஒதுங்கிய இடம் தென்திருப்பேரை, 8வது பூ ஒதுங்கிய இடம் ராஜபதி, 9வது பூ ஒதுங்கிய இடம் பூ சேர்ந்ததாலேயே சேர்ந்த பூ மங்களம் என்று பெயர் வந்து இந்த 9 தலங்களும் நவ கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வாறாகிய கைலாய தலங்களிலே முதல் தலமாக இத்தலமானது விளங்குகிறது. அதனால் சுவாமிக்கு ஆதித்யலிங்கம் என்று ஒரு பெயர் உண்டு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் ஆகிய 3 வேதங்களும் கிளாமரமாகி சுவாமியை பூஜித்த வண்ணமையால் சுவாமிக்கு முக்கலாலிங்கர் என்ற திருநாமம் வரப்பெற்றது. இப்பேற்பட்ட பல விசேஷங்களை உள்ளடக்கிய தலமாகி அந்த பாபநாச தலம் விளங்குகிறது. இத்தலத்திலே அனைத்து மக்களும் தங்களுக்கு திருமண வரம் வேண்டி எல்லாம் வல்ல உலகாம்பிகைக்கும் பாபநாச சுவாமிக்கும் தங்களால் இயன்ற அபிஷேக ஆராதனைகளை செய்து வழிபட்டு அதன் பலனாக திருமண வரம் கிடைக்கப்பட்டுள்ளனர். குழந்தை பேர் இல்லாதவர்கள் இத்தலத்திலே எம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து குழந்தை வரம் கிடைக்கப்பட்டுள்ளனர். வேலைக்காக காத்திருக்கும் அன்பர்கள் இத்தலத்திலே உள்ள சூரிய பெருமானை வழிபட்டு தனது வேலையிலே மிகவும் உன்னதமான பெரிய பணியானது கிடைக்கவும் அதிவிரைவில் பணி கிடைக்கவும் இங்கு வழிபாடுகளை செய்து வருகின்றனர். இவ்விடத்திலே செய்யக்கூடிய அனைத்து பிரார்த்தனைகளும் எம்பெருமானுடைய திருவருளினாலே மிகவும் நன்றாக அவரவர்களுக்கு கிடைத்துள்ளது என்று அவர்கள் இத்தலத்திலே வந்து தரிசித்த பொழுது அவர்கள் அதை அனுபவித்த உண்மையை எங்களால் பகிர்ந்தார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்கோயிலிலே அதிவிரைவில் இன்னும் தேதி குறிப்பிடவில்லை. ஆகையினால அதிவிரைவில் எம்பெருமானுக்கும் எம்பிராட்டிக்கும் கும்பாபிஷேகமானது திருக்குட நன்னீராடு பெருவிழாவானது நடைபெற உள்ளதால் அதற்கு அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை ஆலயத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. இத்திருக்கோயிலில் வீட்டிருக்கின்ற உலகாம்பிகையினுடைய மெய்யன்பர்களில் ஒருவராகிய நமச்சிவாய கவிராயர் ஒவ்வொரு நாளும் இரவு அர்த்தஜாம பூஜை முடிந்து அவருடைய இல்லத்திற்கு திரும்பும் பொழுது அம்பிகையின் மேல் பக்தி பாடல்களை பாடி இன்னிசைத்தை கொண்டே செல்வார். அப்படி நமச்சிவாய கவிராயர் அம்பிகையின் மேல் பாடல் புனைந்து பன்னிசையால் பாடி பரவி செல்லும் வழியிலே உலகாம்பிகை தாயானவள் அவருடைய பின்னாலே செல்லும் பொழுது நமச்சிவாய கவிராயருடைய கவியை
கேட்டு மகிழ்ந்து அவர் பின்புறமாக அம்பிகையானவர் பின்புறமாக சென்றார். அப்பொழுது நமச்சிவாய கவிராயர் தாம்பூலம் என்று சொல்லுடைய வெத்தலைப்பாக்கு போடக்கூடிய பழக்கமுடையவர். திரும்பி பாராமல் தாம்பூலை உமிழ்ந்த பொழுது அந்த தாம்பூலம் உமிழ்ந்த எச்சிலானது அம்பிகையினுடைய புடவையில் தெரித்துவிட்டது. அம்பிகையானவள் அவருடைய புகழை உலகுக்கெல்லாம் எடுத்துக்காட்ட விரும்பியதால் அதே திருக்கோலத்தில் மூலஸ்தானத்தில் எழுந்துள்ளினாள். மறுநாள் காலை திருப்பள்ளி எழுச்சிக்கு வந்த அர்ச்சகர் அம்பிகையினுடைய புடவையிலே தாம்பூல எச்சில் படைத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து யாரோ ஒருவர் தகாத செயல்களை செய்துவிட்டார் என்று தர்மகர்த்தாவிடம் விண்ணப்பிக்க, தர்மகர்த்தாவானவர் மதுரை மன்னர் ஒவ்வொரு ஆலயமாக தரிசனம் செய்து வரும் பொழுது அது சமயத்திலே பாபநாசத்திற்கு வருகை தந்துள்ளார். அப்பொழுது தர்மகர்த்தாவானவர் அந்த நிகழ்வை, தாம்பூல உமிழ்ந்த நிகழ்வை மன்னரிடம் தெரிவித்தார். மன்னரானவர் தான் தரிசனத்திற்கு வந்த நேரத்திலே இதுமாறு ஒரு நிகழ்வு ஏற்பட்டது என்று வருந்திய பொழுது அம்பிகையானவள் அவருடைய கனவிலே தோன்றி நமச்சிவாய கவிராயருடைய பக்தியினுடைய விளைவை உலகுக்கெல்லாம் எடுத்து செல்லும் பொருட்டே தான் இந்த நிகழ்வு நடந்துள்ளது, அவருடைய புகழை உலகெல்லாம் பரப்ப வேண்டும் என்று அரசனுக்கு கட்டளையிட, அரசர் நமச்சிவாய கவிராயரை அழைத்து, தாங்கள் தான் குற்றம் புரிந்தீர்கள் என்று நிரூபணமாகியுள்ளது, தங்கள் மேல் உள்ள குற்றம் நீங்க வேண்டுமென்றால் உலகம்மையை பாடி உலகம்மையினுடைய கையிலுள்ள பூச்சொண்டு தன் கை வரமாறு பாடல் புனைந்து பாடுமாறு அவரை பணித்தார். அப்படியே நமச்சிவாய கவிராயர் உலகம்மை கலித்துறை எந்தாதி என்று சொல்லப்படுகின்ற 100 பாடல்களை இயற்றினார். அதில் 96வது பாடல் விண்டலம் நின்ற சரற்கால சந்திர சுவேதமுக மண்டலமும் கைமலரோடு தோளில் வழிந்த ரத்ன குண்டலமும் பொலி வாழப்பிராய குமாரத்தியாய் செண்டலர் செங்கை உலகாள் என் நாவில் சிறந்தனலே அப்படின்னு 96வது பாடலை அந்த கலித்துறை அந்தாதியில் பாடுகின்றார். அந்த பாடலின் பொருளானது, வானத்திலே இருக்கின்ற ஐப்பசி மாத சந்திரனை போன்ற முகத்தை தோன்றியுடைய உலகம்பிகையே, என்னை காக்கும் பொருட்டு உனது கையில் உள்ள செண்டை எனக்கு கொடுத்து அருள்வாயாக என்று பொருள் பொதிந்து அந்த பாடலை பாடிய பொழுது அம்பிகையானது தனது திருக்கரத்திலிருந்து அந்த பூச்செண்டை அவருடைய கைக்கு கொடுத்து அருளிய தருணமானது நிகழ்ந்தது. அதை கண்டு மன்னர் மற்றும் அங்கே கூடியிருந்த மெய்யறிஞர்கள் அனைவரும் கண்டு களித்தனர். அப்பேற்பட்ட வரப்பிரசாதை என்று சொல்லக்கூடிய கேட்டவர்களுக்கு கேட்ட வரம் தருளும் அம்பிகை இங்கு நமக்கெல்லாம் வரம் தந்து கொண்டும் நிற்கிறாள், தர காத்து கொண்டும் நிற்கிறாள். ஆகையால் அன்பர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய பாபநாசுவாமியுடைய அருளையும் உலகாம்பிகையினுடைய அருளையும் பெற்று உய்யுமாறு உங்களை ஆலயத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. வணக்கம், என்னோடய பேர் திருநங்கை பொன்னி. நான் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு திருநங்கை. நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு பரதநாட்டியம் பாமர மக்களுக்கும் குடிசைவாழ் பகுதி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு சென்னையிலேருந்து செயல்பட்டுட்டு இருந்தேன். இப்போ கிராமத்துலேயும் அந்த கலையை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு, அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாடு அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தணும் அப்படின்ட்டு உண்ணாமலை அம்மன் உடனுரை திரு அண்ணாமலையார் திருக்கோயில் வசவப்பபுரம், தூத்துக்குடி வசவப்பபுரம் வல்லநாடு மலைக்கு பக்கத்தில், அங்கே நாங்கள் திருக்கோயிலுடைய சகோதரி அஞ்சலி, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த திருக்கோயில் பணியை செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு ஸ்தலத்துக்காக இன்றைக்கி நாங்கள் வந்தோம். அருள்மிகு லோகநாயகி உடனுரை பாவநாச சுவாமி திருக்கோயிலில் இன்றைக்கி நாங்கள் மாலை பொழுதில் இறைவன் திரு அருள் கிடைக்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் வரும்போது, கைலாயநாதருடைய அது நவ கைலாயத்தில் இது முதல் தலம். இந்த தலத்தை நாங்கள் தரிசிக்க வந்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது, அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வரும்போது இருக்கிறத விட இப்போ நல்ல செம்மைப்படுத்தி ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரத்துக்குள்ளே கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆற்றங்கரை ஓரத்தில் அந்த தீவாரணை காட்டுறது ரொம்ப அருமையாக இருக்குது. அதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும்.
பக்கத்தில் இல்லையேங்கிற ரொம்ப ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ரெண்டாவது சாமியை சுற்றி நம்ம 2 தளமாக இருக்குது. அதாவது நம்ம கோயிலுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் வந்து கிழக்கு நோக்கி பார்த்த மாதிரி அமர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்குது. மஞ்சள் இடித்து கொடுக்குற மாதிரியும் இருக்குது. அதுவும் ரொம்ப அருமையானது. தாலி பாக்கியத்துக்காகவும் பல வேண்டுதல் இருக்கிறவங்க அதை வந்து செய்யலான்னு சொல்லி இருக்குது. அருமையாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் இந்த திருத்தலத்துக்கு வாங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த தலத்துக்கு இங்கே வந்த நேரத்தில் மயூர் டிவியை வந்து நாங்கள் வந்து சந்திச்சிருக்கோம். ரொம்ப அருமை. இவங்க வந்து எப்படி சிவாலயங்களை கவர் பண்ணுறதும் இந்த ஆலயங்கள் கோயில்களை கவர் பண்ணி கொண்டு போகிறதும் ரொம்ப அருமையாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி.